வெவ்வேறு சமூகங்களை சார்ந்த கவினும் சுபாஷினி என்ற பெண்ணும் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசுவது பிடிக்கவில்லை என்பதற்காக இந்த சுபாஷினியுடைய சகோதரர் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நபருடைய, இந்த பெண் மற்றும் கொலை செய்த நபருடைய தாய் தந்தை இருவரும் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள். திருமாவளவன் இன்றைக்கு விரிவாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த கதையை கேட்டா கொடூரமா இருக்கு. அந்த பொண்ணு வந்து சித்தா டாக்டர் போல இருக்கு. திருச்செந்தூரில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய தன்னுடைய தாத்தாவை இந்த பொண்ணு கிட்ட காட்டலான்னு இந்த பொண்ணு வர சொல்லி அது தொடர்பாக பேசுவதற்காக அந்த பையன் வந்திருக்கார். கவின், அவருடைய அம்மா மற்றும் மாமா 3 பேரும் அந்த சிகிச்சை மையத்துக்கு சென்றிருக்கிறார்கள். சிகிச்சை மையத்தின் உள்ளே சுபாஷினியோட இந்த கவினுடைய அம்மாவும் மாமாவும் பேசிக் கொண்டிருக்கும் போது வெளியே நின்று கொண்டிருந்த கவினை இந்த சுபாஷினியுடைய தம்பி சுர்ஜித் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று தன்னுடைய வீட்டு வாசலில் வைத்து வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதா இதுல வந்திருக்கக்கூடிய தகவல். அதற்கு பிறகு காவல் நிலையத்துக்கு சென்று சரணடைந்து விட்டார். இன்றைக்கு இது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம் தேவை அப்படிங்கிற குரல்களும் மறுபடியும் எழ தொடங்கி இருக்குன்னு வைங்க. இதுல குறிப்பா சுர்ஜித்துடைய தாய் தகப்பனுக்கு உண்டான ரோல் இந்த வழக்கில் என்ன அப்படிங்கிறத காவல்துறை வந்து தெளிவுற விளக்க வேண்டியது. ஏன்னா காவல் அதிகாரிகளான இவர்கள் தங்களுடைய 24 வயது மகனை கொலைகேசில் உள்ளே அனுப்பும் அளவுக்கு சாதி வெறி ஊறி அவர்கள் தூண்டிவிட்டிருக்கிறார்களா அப்படிங்கறது பார்க்கணும். 2 பேரும் எஸ்ஐயா இருக்கும்போது இப்படி ஒரு வேலையை செய்தா இவனுடைய வாழ்க்கையே போய் அந்த ஒரு படிச்ச ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பையன் சாப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்யறான். தன்னுடைய குடும்பத்தையே அடுத்த சில வருடங்கள்ல பொருளாதார ரீதியில் அடுத்து எங்கேயோ மீட்டெடுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை கொண்டு அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணதும் பார்த்தாம இவனும் தன்னுடைய 24 வயதுல படிச்ச பையனா தான் இருப்பான். இவனும் உள்ள போறான். எங்க அப்பனாத்தால உள்ள போறாங்க. இப்ப இந்த எந்த பிள்ளையை பாதுகாக்க வந்தாங்களோ அது வந்து நட்டத்துல நிக்க போகுது.